Hello everyone, வணக்கம் and welcome back to my channel Long Haired Princess Ella. மெயினாக உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இப்போ பண்ண போகிற அந்த பேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்லா வச்சு தான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. நெல்லிக்காய் பொறுத்த வரைக்கும் ஹேர் க்ரோத்துக்கு, பிளாக் ஹேரை கொண்டு வரதுக்கு, ஹேர் திக்கன் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஹெல்த் வைஸ் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் சில பேர் இதை சாப்பிடக்கூடாது. அது யார் யார் அப்படிங்கிறத நான் கண்டினியூவாக சொல்கிறேன், வீடியோவை பாருங்கள். அண்டு ஆம்லாவில் பார்த்திங்கன்னா ஃபியூ வெரைட்டிஸ் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு வெரைட்டி ஃப்ரான்சிஸ்கிற அந்த ஆம்லா தான் அதிகமாக இந்தியாவில் பறிமுதல் பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஃபேமஸாக இருக்கிறதும் அதுதான், அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கிறதும் அதுதான். அதுபோக மற்ற வெரைட்டிஸ்லாம் இங்கே அந்தளவுக்கு அவைலபிளாக இருக்காது. மோஸ்ட்டாக அப்ராட்லலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆம்லா பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய விதத்தில் இன்டேக் பண்ணிப்பாங்க, அவுட்வேர்டாகவும் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் பெஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூஸாக குடிக்கிறத விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆம்லாவாக அப்படியே கடித்து சியூ பண்ணி சாப்பிட்றது தான். பட் ஆனால் எல்லாராலையும் அப்படி சாப்பிட முடியாது. நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே கட்டில் கடையில் பாட்டி விற்பாங்க, அதை வாங்கி வச்சுப்போம். ஒரு இது வாங்கினாலே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துருவோம். ஃபுல் டேக்குமே அது எங்கள் வாயிலே தான் இருக்கும். அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். கடிக்கும்போது கசப்பாக இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் இனிப்பாயிடும். அந்த மாதிரி தான் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். பட் ஆனால் எல்லாராலையும் அப்படி சாப்பிட முடியாத பட்சத்தில் இப்போ நான் சொல்லி கொடுக்குற இந்த டைப்பில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். முடியாத பட்சத்துக்கு தான் சொல்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக கடித்து சாப்பிட முடியாதுன்னா நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா இப்போ நான் சொல்கிற மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு நெல்லிக்காய் பவுடர் தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கிற ஒரு கப் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பவுடரும் எனக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி துருவுறது இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா துருவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு வெயிலில் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இது துருவுனதுக்கப்புறமா உள்ள சீடு இருக்கும்ல, அந்த சீடு தூக்கி போட்டுறாதீங்க. அதில் இன்னமுமே இந்த நெல்லிக்காவோட ஸ்ட்ரென்த் இருக்குது. இதை எப்படி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ துருவி எடுத்து வச்சுருக்கீங்களோ அந்த சீடில் ஓட்டியிருக்கோம் இல்லையா, அந்த நெல்லிக்காவோடு சேர்த்து ஒரு ஹாஃப் பாட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ குடிப்பீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி இப்போ தான் தண்ணி குடித்தேன், அதனால் கொஞ்சம் 1/4 பாட்டில் அளவுக்கு தண்ணி எடுத்து அதில் நான் போட்டுக்கிறேன். ஃபுல்லாக எல்லாத்தையும் போடணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு 10 நெல்லிக்காய் துருவுறீங்க அப்படின்னா அதில் ஒரு 5 நெல்லிக்காய் போட்டுக்கோங்க, தண்ணியோட அளவு பொறுத்து. ஸோ இதை ஒரு 1/2 hour ஊற விட்டுடுங்க. ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த தண்ணியை மட்டும் எடுத்து குடிச்சு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பு துளி கூட இருக்காது, அதனால இனிப்பாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த சீடு பார்த்திங்கன்னா எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் நீங்கள் அப்படியே வச்சு விதையாக போட்டு மரமாக கூட உங்களால் க்ரோ பண்ண முடியும். ஸோ எல்லா வகையிலையும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சில பேர் நெல்லிக்காவை தண்ணியில் போட்டு பாயில் பண்ணி அதை குடிச்சிட்டு வருவாங்க. பாயில் பண்ணி குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக குடிக்கலாம். இந்த மாதிரி கொதிக்க வச்சு குடிக்கும்போது மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. அண்டு அதுதான் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். அந்த நீங்கள் இன்டேக் எடுத்துக்கிட்டதுக்கான ரிசல்ட் கொடுக்கும். அண்டு எவ்ரிடே மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ஈவன் தண்ணி கூட குடிச்சிருக்கக்கூடாது, இந்த ஆம்லா வாட்டர் தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் இன்டேக் பண்ணிக்கணும். அண்ட் இது எவ்வளோ நேரம் கொதிக்க வைக்கலாம், ரொம்ப நேரம் கொதிக்க வச்சா இதில் இருக்கிற ஸ்ட்ரென்த் போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டு தான் நீங்கள் கேட்குறது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 minutesலேருந்து 7 minutes அவ்வளோதான் நீங்கள் கொதிக்க விடணும். அதுக்கு மேலே 1 நிமிஷம் கூட விட வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கூல் டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் காஃபி டீ மாதிரி குடிக்கணும்னு தோணுச்சுனாலும் நீங்கள் தாராளமாக குடிக்கலாம்.
கூட வந்து தேன் சேர்த்துக்கலாமா, லெமன் சேர்த்துக்கலாமா, மின்ட் சேர்த்துக்கலாமா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீங்கள் இது மட்டுமே குடிங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆம்லா வந்து டெய்லி இன்டேக் பண்ணுற பழக்கம் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பண்ணாதீங்க. டெய்லி சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. வாரத்தில் 3 நாள் வந்து நீங்கள் சாப்பிட்டா போதும். நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா 25 ஆரஞ்சினுடைய ஸ்ட்ரென்த் இருக்கிற அளவுக்கான விட்டமின் சி வந்து இதில் நிறையவே இருக்குது. இதில் நீங்கள் வந்து வெறும் ஒரே ஒரு பீஸ் ஆஃப் ஆம்லா வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஒரே ஒரு கீத்து எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும். குழந்தைங்களுக்கு அந்தளவுக்கு தான் தேவை. பெரியவங்களுக்கு வந்து ஒரு 2 பீஸ் எடுத்துக்கிட்டால் போதும். அதாவது ஒரே ஒரு நெல்லிக்காயில் பீஸ் போட்டிங்கன்னா 5 to 6 வரும். அதில் 2 வந்து பெரியவங்க சாப்பிட்லாம், 1 வந்து குழந்தைங்க சாப்பிட்லாம். வீக்லி 3 டைம்ஸ் வந்து சாப்பிடுங்க. அதுவே போதுமான அளவு. நான் வந்து ஹொசூர் கிளைமேட்டுக்கு வாங்கி வச்சுருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் கிடைக்கும்போது வாங்கி இந்த மாதிரி துருவி வெயிலில் வந்து காய வச்சுப்பேன். ஸோ 2 டேஸில் உங்களுக்கு வந்து இந்த பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு ஆம்லா வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்ல சவுண்டு வர மாதிரி நல்லா காய வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் அந்த பவுடர் கெட்டு போகாது. ஸோ இந்த மாதிரி நல்லா துருவி தண்ணி இல்லாமல் நல்லா ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து பவுடர் பண்ணி யூஸ் பண்ணலாம். நான் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஏன் பவுடர் பண்ணல அப்படின்னா பவுடர் பண்ணாலும் சீக்கிரம் பூச்சி வந்துடுது. ஃப்ரிட்ஜ்லேயும் நான் ஸ்டோர் பண்ண மாட்டேன், வெளியே தான் வச்சுருப்பேன். கிளைமேட் வந்து சில்லுன்னு இருக்கிறதுனால வெளியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரியே வச்சுட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா நைட்டு தண்ணியில் வந்து போட்டு வச்சுட்டு காலையில் எடுத்து குடிப்பேன். இல்லைன்னா வந்து என்ன பண்ணுவேன்னா மார்னிங் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு இதில் தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து தண்ணி குடிக்கும்போது இந்த தண்ணி எடுத்து குடிச்சிப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். இதனால் நிறையவே வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஹெல்த் வைஸும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஹேரும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆல்ரெடி ஒயிட்டான ஹேரை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா அவ்வளோதான். அதை சரி பண்ணுறதுக்கு இன்றளவும் எந்த மெடிசன்ஸும் கிடையாது. பட் ஆனால் வரதுக்கு முன்னாடி உங்களால் அதை வந்து அவாய்ட் பண்ண முடியும். நான் கூட சில வீடியோஸ் போட்டிருப்பேன், ஒயிட் ஹேரை வந்து நேச்சுரலாக பிளாக் ஹேராக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து கலரிங் தானே தவிர அதில் வந்து ஸ்பெஷலாக எதுவும் பண்ணி ஆல்ரெடி இருக்கிற ஒயிட் ஹேரை வந்து பிளாக்காக மாற்ற முடியாது. நம்ம மேலாப்பில் கலரிங் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். உங்களுக்கு இதுக்கு மேலே ஒயிட் ஹேர் வரக்கூடாது, இருக்கிற ஒயிட் ஹேரை போதும், இன்னும் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் ஏஜ் பேசிஸில் வந்ததுன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபுட் மூலயமா அவங்களால அந்த ஒயிட் ஹேர் வர்றதை அவாய்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காய் வந்து நல்ல குளிர்ச்சி. ஹொசூர் கிளைமேட்டுக்கு என்னால் வந்து டெய்லி ஃப்ரூட்டாக வந்து கன்சியூம் பண்ண முடியாது, ஜூஸாகவும் எடுக்க முடியாது. ஜூஸாக எடுத்தாலும் சளி பிடிக்கும். அதனால தான் நான் வந்துட்டு ஃபேமிலிக்கே சேர்த்து யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி துருவி ட்ரை பண்ணி வச்சுப்பேன். தேவைப்பட்டால் பவுடர் பண்ணி நம்ம சாதத்தில் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இல்லைன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதிலேருந்து ஒரு பிஞ்ச் அளவு அதுவே போதும் ஒருத்தருக்கு இன்டேக் பண்ணுறதுக்கு. எடுத்துகிட்டு அது நீங்கள் எப்படி வேணால் கன்சியூம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். ஹெல்த் வைஸாக சரி, கண்ணுக்கு, ஹேருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நல்ல ஒரு விசிபிளான டிஃப்ரென்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கும்போது இனிஷியலாக வந்து ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. இல்லைன்னா அந்த நூலாம்படைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து அதெல்லாம் வந்து பிடிச்சிடும். அந்த மாதிரி பிடிச்சிட்டாலும் நம்ம யூஸ் பண்ணுறது தப்பு. அது ஹெல்த் வைஸும் நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. டஸ்ட் அலர்ஜி பேஷண்ட்லாம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். அதனால் வந்துட்டு நார்மலாக ரெடி பண்ணிவிட்டு உடனே வந்து ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. குட்டி ஸ்பூன் ஒன்று, டீஸ்பூன் சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒன்று வாங்கி போட்டு வச்சுட்டு ஒருத்தருக்கு ஒரு டீஸ்பூன் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும், குவான்டிட்டியும் குவாலிட்டியும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் விட்டமின் சி ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது டாக்டர்ஸ் வீடியோஸ்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா 20-25 ஆரஞ்சில் இருக்கிற விட்டமின் சி பவர் வந்து இதில் இருக்குது. அதை விடவே இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. நீங்கள் ஆரஞ்சஸ் இன்டேக் பண்ணலைனாலும் இந்த மாதிரி ஆம்லா வந்து இன்டேக் பண்ணுங்கள். மெயினாக வந்து ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்னால் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கடித்து சாப்பிட்றது தான் ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே ஜூஸாக போட்டு குடிக்கிறது வந்து அவங்கவுங்க சாய்ஸ் தான். அதுக்கப்புறம் பவுடர் பண்ணுறது அதுவும் பேசிஸாக அவங்கவுங்களுடைய சாய்ஸ் தான். நான் வந்து இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கும் என்னோடய கண்டிஷனுக்கும் தகுந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நான் வந்து இது ரொம்ப நாளாகவே இன்டேக் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவே ஒரு விசிபிளான டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பிளாக் ஹேரை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹேர் வந்து நல்லா திக்கன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சில பேர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாரெல்லாம் அப்படிங்கிறதே இப்போ பார்த்துடலாம்.
ஸோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்க இல்லையா, அவங்கெல்லாம் தான் டயபிட்டிஸ் பேஷண்ட், ப்ரெக்னென்ட் விமன், அதுக்கப்புறம் இந்த ஸ்டொமக்கில் வந்துட்டு இந்த நமக்கு ஒரு ஃபீல் ஆகும் இல்லையா, அந்த அல்சர் மாதிரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ்ட்ரிக் இஷ்யூ மாதிரி இருக்கும், அவங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளட் தின்னர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, மேபி அந்த பிளட் ரிலேட்டடான இஷ்யூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்னி டிஸார்டர், அதாவது கிட்னி ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க இது வந்து பேசிக்காக இன்டேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லோ பிபி இருக்கவங்களும் இது வந்து இன்டேக் பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் இருக்கிற அந்த ஆசிட் வந்து அந்த மாதிரியான தன்மை கொண்டது, அதனால் அது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தைராய்டு இருக்கிறவங்க இதை வந்து இன்டேக் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, தைராய்டு இருக்கவங்க தாராளமாக இன்டேக் பண்ணலாம். எல்லாமே ஒரு அளவு தான், அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். மோஸ்ட்டாக வந்து யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, பொமக்ரானட், ஆரஞ்சு, சாத்துக்குடி இந்த மாதிரிலாம் இன்டேக் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து டைரெக்டாக பிளட்டோட கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால. அதை விட ஆம்லா வந்து 17 டைம்ஸ் பெட்டர்னு வந்து டாக்டரே சொல்கிறாங்க. ஆம்லா வந்து இன்டேக் பண்ணுறதுக்கான சரியான டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வந்து இன்டேக் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சியூ பண்ணி சாப்பிட்லாம், இல்லை ஜூஸாக குடிக்கலாம், இல்லை ட்ரை பவுடர் ரெடி பண்ணி வச்சு கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் அதையும் இன்டேக் பண்ணிக்கலாம். ஆம்லா ஜூஸ் யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வரும். ப்ரெக்னென்ட் உமன், வயிற்றில் வந்து ஆசிடிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம். பட் ஆனால் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளட்டு வந்து நல்லாவே க்ளீன் பண்ணும், ஐ பவர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பவுடரை வந்து எடுத்து ஹேர் பேக்காகவும் போடுவாங்க, அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லது தான் ஹேருக்கு. சில பேர் வந்து ஜூஸாக இன்டேக் பண்ணிப்பாங்க வித் கறி லீவ்ஸோட. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் மட்டும் அடித்து குடிப்பாங்க, இல்லை மற்ற பொருள் ஏபிசி ஜூஸோட வந்துட்டு ஆம்லா சேர்த்து குடிக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து இன்டேக் பண்ணுவாங்க. இன்டேக் பண்ணுறது எப்படி வேணால் நீங்கள் பண்ணலாம், ஆனால் எம்டி ஸ்டொமக்கில் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக வந்து இப்போ வைரலாக போய்ட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஸ் க்யூப் தான். ரெடி பண்ணி வச்சுப்பாங்க, ரெடி பண்ணிவிட்டு ஐஸ் க்யூப் எடுத்து ஒரு கப்பில் போட்டுட்டு சுடு தண்ணி ஊற்றி அப்படியே வந்து இன்டேக் பண்ணுவாங்க. நான் வந்து மோஸ்ட்டாக ஆயில்லேயே வந்து ஆம்லா போடுவேன். நான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோஸ்லலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நெல்லிக்காவும் வந்து போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட எடுத்து யூஸ் பண்ணலாம். நெல்லிக்காய் வந்து கட் பண்ணி போடுறத விட அரைச்சோ இல்லைன்னா இடிச்சோ வந்து போடும்போது அதனோட ஸ்ட்ரென்த் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு கிடைக்கும். அண்ட் தென் இன்னும் நம்ம பாரம்பரியமாக ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்க ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா, சீசனல் டைமில் நெல்லிக்காய் கிடச்ச உடனே இந்த மாதிரி வேக வச்சு ஊறுகாய் போட்டு வச்சுப்பாங்க, இல்லைன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஸ்வீட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த வெரைட்டியில் வேணாலும் ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் எல்லாமே ஒரு அளவு தான், நான் திரும்பியும் சொல்கிறேன். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா சாப்பிடக்கூடாது, கண்டிப்பாக வந்து ஆசிடிட்டி ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து நெல்லிக்காய் சாப்பிட்டா நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து இந்த வாமிட்டிங் சென்சேஷன் இதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம இது யூஸ் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெனிஃபிட்ஸ் இருக்கும். அண்ட் ஃபைனலாக இன்னொரு விஷயம் சொல்லணும், என்னென்னா ஹேர் க்ரோத்துக்கு இது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா 70% வந்து ஹேர் க்ரோத்துக்கும் ஹேர் திக்கனுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ மறக்காமல் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள், அளவாக யூஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். Until then, this is Long Hair Princess Ella. See you on next video. Thank you. Bye bye.